தேசிய தலைவர் வ. சிதம்பரனாரை பற்றி பேச வந்துள்ளேன். பாரத மணி திருநாடு 300 ஆண்டுகளாக அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. தாழ்வுற்று விடுதலை தவறுகிட்ட நின்ற பாரத தேசம் விடுதலை அடைய பலர் போராடினர். அவர்களுள் ஒருவரே வ. சிதம்பரனார் ஆவர். கப்பலோட்டிய தமிழர் என்ற பாராட்டப்பட்ட அவரே நான் விரும்பும் தேசிய தலைவர். சொந்த நாட்டில் பிறருக்கு அடிமை செய்து குஞ்சிடோம் அஞ்சிடோம், எந்த நாட்டிலும் இந்த அநீதியை ஏற்போமோ, தெய்வம் பார்க்குமோ, சதையை துண்டு துண்டாகிடினும் வந்தே மாதரம் என்றே முழங்குவோம் என்று விடுதலை போர் கொடுத்தவர் நம் வ.உ.சி. ஆவர். சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். வழிபோற்றி தாம் பணியாற்றிய வழக்கறிஞர் தொழிலை துறந்து தன்னை நாட்டு பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் பாரதியோடும் சுப்பிரமணிய சிவாவோடும் கைகோத்து தொண்டாற்றினார். அந்நியர் பொருட்களை எதிர்ப்பதே நாட்டு விடுதலைக்கு உகந்தது என்று நம்பி அவர் சுதேசி இயக்கத்தை தீவிரப்படுத்தினார். அந்நிய துணிகளை எதிர்த்து சாம்பலாக்கினார். உணவு சங்கம், மளிகை அங்காடி, கைத்தொழில் சங்கம் போன்றன ஏற்படுத்தி உள்நாட்டு பொருள் விற்பனையை ஊக்குவித்தார். தூத்துக்குடியில் பஞ்சாலை தொழிலாளர் சங்கமும் நாவாய் சங்கமும் ஏற்படுத்தி கொள்ளும் வகையான் பாடுபட்டு தன் பேச்சாலும் எழுத்தாலும் சுதந்திர தீயை கொழுந்துவிட்டு எரிய செய்தார். ஆங்கிலேயரின் கடல் வாணிபத்தை முறியடிக்க 2 கப்பல்களை விலக்கி வாங்கிய அவர் கடல் வாணிபம் செய்ய தலைப்பட்டார். வெற்றியும் பெற்றார். கப்பலோட்டிய தமிழர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் ஆனார். இவரது தொண்டு ஆங்கிலேயருக்கு தலைவலியாய் அமைந்தது. அதனால் அவரை சிறை பிடித்து இரட்டை ஆயுள் தண்டனை அளித்தார்கள். இவர் கோவை கண்ணனூர் சிறையில் துன்புற்றார். அங்கு கண்ணுடைத்தார், செக்கிழுத்தார், கசையடியும் சொல்லடியும் பெற்றார். இவர் விடுதலை தொண்டோடு தமிழ் தொண்டு மாற்றினார். வ.உ.சி. சிறந்த நூலாசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்து அவர் ஆற்றிய தொண்டு மறக்க முடியாதது ஆகும். வ.உ.சி. நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வறுமையில் உழன்று பெஞ்சிறையில் வாடியதால் தான் நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் மன்னர்களாக விளங்குகிறோம் என்று அவர் பணி போற்றி வாழ்வது தமிழர் கடமையாகும். நன்றி.